Hey guys, welcome to Me Time Vlogs. So இன்னைக்கு நம்ம வந்துட்டு ராயர் மெஸ்ல வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே குபேரா FTFSக்கு தான் வந்துட்டு போயிருக்கோம். ஸோ ஜேர்னி டுவர்ட்ஸ் கமலா தியேட்டர். ஸோ செம்ம டிராஃபிக் இங்கே மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா. அண்ட் ஏன் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷவ், ரோஹன், வசீம், ஹேம், பர்த்டே பாய் அண்ட் கௌதம். ஸோ நாங்கள் 6 பேரும் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். என்ன மாப்பிள்ள உனக்கு என்ன மாதிரி எக்ஸைட்மெண்ட் இருக்கு? இந்த படத்தை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. ஆமா, ஆக்சுவலி நீ சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்குன்னு சொல்றது. ஆமா, ஸோ அதுக்காக சரி ஓகே எல்லாரும் சொல்றாங்கன்னா நல்ல கண்டென்ட் உள்ள இருக்கணும். சேகர் கமலா வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிலிமோட டைரக்டர், தெலுங்கு சினிமால இருந்து. ஸோ இஸ் லைக் அ வெற்றிமாறன் இன் ஆர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கோட் ஃபிலிம் மேக்கர் தான் அவர். அவரோட படம் எல்லாமே வந்து ரெக்கக்னைஸ்டான ஒரு படம். ஸோ எஸ், ஸோ ஈகர்லி வெயிட்டிங் இந்த படத்துக்காக. ஆமா. ஸோ காலையிலேயே ஒரு டிஃபனை சாப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செம்ம பொங்கல் வடை. ஸோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே வரும். சண்டே நீங்க அந்த வீடியோ பாப்பீங்க. ஒரே வீடியோல போடலாம் அப்படின்னா ரொம்ப பெருசா ஆயிடும் அப்படின்றதுக்காக we have decided to post it on Sunday. So yeah, let's go. இன்னும் 2 minutes தான் இருக்கு படம் ஸ்டார்ட் ஆக. போயிடுவோமா? டைம் ஆகுது. வாட்ச் கட்லரா ஆக்சுவலா ஆயிடுச்சுடா. நீ சொன்ன மாதிரி 2 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா நம்ம வந்துட்டு இப்போ கரெக்டா அந்த புத்தூர் கட்டு போடுற இடத்துல இருக்கோம். வந்துட்டோம். ஆனா அங்க டிராபிக்கா வேற இருக்கும். கீழே போலாம். சரி சொல்லுங்க. சோ இந்த படம் ஆக்சுவலா நேத்து நான் உனக்கு ட்ரைலர் போட்டு காட்டினடா. நீ வீட்டுக்குள்ள போனல. நான் போட்டேன். ஆனா அந்த நாய் பார்த்தா தெலுங்குல, அவன் ஹிந்தின்றான். தெலுங்குக்கும் ஹிந்திக்கும் ஹிந்தின்றான் பாரு. 3 ட்ரைலரும் மாத்தி மாத்தி போட்டுக்காம நான் எல்லா லாங்குவேஜும் எல்லாத்துலயும் ஒண்ணுதான் இருக்கும். நீ அது 3த்துல பார்த்த? ஏய் இல்லடா, தனுஷ் தானே டப் பண்ணிருக்காரு தெலுங்குலயும். அப்படியா? அதுவே தெரியாது. இதான்டா காமிச்சாரு. படம் ட்ரைலர் நீங்க காமிச்சீங்க. இன்னொன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் இரு. படம் பேரு கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம எந்த படத்துக்கு போறோம்? எந்த படத்துக்கு போறோம்? குபேரா. குபேரானா? சூப்பர். குபேரா. ஏய் ஹேம், இன்னொன்னு தெரியுமா? இன்னொன்னு தெரியுமாடா? அவன் என்கிட்ட சொல்றான் குபேரால தனுஷ் வந்து கேமியோ ரோலாம். சீரியஸா அப்படிதானா நினைச்சேன். 10 நிமிஷம் தான் வருவாரு. எதுக்குடா படத்துக்கு போறோம்னு. அர்ஜுன் ரெட்டி. அர்ஜுன் ரெட்டி யாரு? அர்ஜுன்? நாகர் அர்ஜுன். மாப்பிள்ள அவன் தனுஷே கேமியோனான்டா. அதுவும் பாரு, நாகர் அர்ஜுன் அர்ஜுன் ரெட்டின்றான். தனுஷ் கேமியோவா? தனுஷோட ஆக்டிங் அவ்வளவு பிரைஸ் வருது. ஆனா பத்தியா ட்ரைலர்ல நிறைய கட்டு வச்சிருக்காங்க. கேமியோவா இருக்காது. இல்ல நிறைய த்ரூ அவுட்டா இருக்காராம். நைஸ். நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ எஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமலா தியேட்டருக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ செம கூட்டம், இங்கே பயங்கரமான கூட்டம். கேஷவ் பார்த்தீங்கன்னா கண்ணாடி நான் மறந்துட்டேன், போய் வீட்டில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ட்ராப் பண்ணிட்டு அவனோட ஜென்யூனிட்டி நீங்கள் அங்கே தான் பாராட்டணும். ஜென்யூனிட்டி இல்ல, பிரஷர் அது. இருந்தாலும் பாரு, அவன் நம்ம படம் பார்க்கணுன்றதுக்காக நம்மளை விட்டுட்டு 9 மணி படம் 8:59 ஆகுது. இப்போ நாங்கள் வெளில நின்று பைட் எடுத்துட்டு இருக்கோம். அந்த மீன்வெல் டைம் நம்ம போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துருக்கோம். அவர் கேட்டாரு எங்க நீ சீட் புக் பண்ணிருக்கேன்னு. நீங்க ஃப்ரண்ட்னு சொல்லினா ஆமா வாய்ப்பே இல்ல. நான் போய் கண்ணாடி எக்ஸாக்ட்டா தெரியல. பாப்போம். என்ன நீ ஏதா ட்ரைலர் ட்ரெய்லரும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, பிளைண்டா வந்திருக்கேன் இல்ல. ஆனா அதுவும் நல்லதுதான். உனக்கு ஒரு தனி விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். உனக்கு என்ன தெரியாது. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்படியே. ஆனா எனக்கு தான் நீங்க ஸ்பாயிலர் பண்ணிட்டீங்க. 3 ட்ரைலர் காட்டுற தப்பாடா? இல்ல தெலுங்குல தானே பார்த்தேன் ட்ரெய்லர். பரவாயில்ல. இல்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்துலயும் பார்த்தான். அவர் வந்து ஒரு இதுவே சொல்லிட்டாரு. ஒரு சினாப்சிஸ். அது அவங்க சொன்னது, அவங்க சொன்ன கதையை நான் உங்ககிட்ட சொன்னேன். நானும் பெருசா ஐடியா இல்ல. பாப்போம் வாங்க போலாம். 10 நிமிஷம் மேல வந்தா ஓகே தான். தனுஷ் வருவார்ல த்ரூ அவுட்டா போய் தனுஷ் போறேன்டா. அங்க பாருடா. வழியா வந்துட்டு உள்ள செட்டில் உட்காந்தாச்சு. இன்னைக்குன்னு பார்த்து சோஃபா சீட்டு. ஸோ பசங்களாம் நாங்கள் 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா சீட்டில் தான் வந்து உட்காந்துருக்கோம். பசங்களாம் வந்தது தான் தப்பு. சீட்லாம் நல்லா தான் இருக்கு. அது அவனோட குமரல். ரோஹினி வந்து அடக்கமா இருக்கும். அது வந்து தெரியாது. அடக்கம் கரெக்டா இருக்கும். இங்க வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கிறதுனால பையன் கொஞ்சம் வியர்டா ஃபீல் பண்ணுறேன். ஸோ எங்கள் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி. காட்ஸ் கிரேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷோவே ஆரம்பிக்கல. இட் வாஸ் டிலேட். தெரியல, ஒரு 10 நிமிஷம் ஏதோ டிலேன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை எங்கள் மாப்பிள்ளையும் வந்துட்டு கண்ணாடி எடுக்க போயிருக்கான். ஸோ அவனும் வந்துடுவான். ஹோப் ஸோ. பார்ப்போம்.
ஜுப்புன்னு போனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓவர். ஸோ பின்னாடி வந்துட்டு இருக்கிற கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. பிரேக் இன்டர்வல் நல்ல படம், நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு அப்படியே டல் மூமெண்ட், பெரிய லென்த்தியான படம், டல் மூமெண்ட் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கு. தனுஷோட ஆக்டிங் வேற மாதிரி. ரஷ்மிகாக்கெல்லாம் வந்துட்டு சின்ன ரோல் தான் இப்போ வரையும் பெருசாக எதுவும் ரிவீல் பண்ணல. நாகராஜனோட ஆக்டிங் வந்துட்டு செம்ம சட்டிலான ஒரு ஆக்டிங், நல்லாவே போகுது. ஸோ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களை பண்ணுறேன். மாப்பிள்ள உனக்கு எப்படி இருக்கு படம்? எனக்கு வந்து ஒரு ஒரு டெம்போ லைன்லயே போயிட்டு இருக்குது. நான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்க்குறேன். ஸோ செகண்ட் ஹாஃப்ல தான் நான் என்ன ஃபுல்ஃபில் ஆகுதா இல்லைன்னு தெரியும். பார்ப்போம். எஸ், பார்ப்போம். ஸோ கைஸ், படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டோம். ஸோ ஒரு குட் வாட்ச், சூப்பரான வாட்ச். படம் வந்து ஒரே ஒரு படத்துல வந்து எனக்கு ஃப்ளாவா தெரிஞ்சது டியூரேஷன் தான். ஆனா அது கூட ரைட்டிங்னால பெர்ஃபெக்டா கவர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ரைட்டிங், ஸ்கிரீன் பிளேயும் சரி, படத்தோட கதையும் சரி, சூப்பரான ஒரு, அதாவது எங்கேயுமே இந்த ஒன்லைனர் கேள்விப்பட மாட்டேன், அதனாலயே இந்த ஒன்லைனர் வந்து பக்காவா செட் ஆயிடுச்சு. மியூசிக் சூப்பரா இருக்கு, செம்ம. அதாவது புஷ்பா 2ல வந்து டிஎஸ்பி வந்து தூக்குனாங்க, அது ஏன் தூக்குனாங்கன்ற ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இதுல. அதே மாதிரி படம் ஃபுல்லா தனுஷ் வந்து அந்த கை எக்ஸாக்டா ஒரு மாடுலேஷன்ல இருந்து எல்லாமே இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ப்ரோ உங்களுக்கு படம்லாம் முடிச்சுதா? சூப்பரா இருக்கு ப்ரோ படம். ஆக்சுவலா செம்மையா இருக்கு. மறுபடியும் நான் வந்து ஒரு நேச்சுரல் ஆக்டர் தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்காரு. பயங்கரமா இருக்கு படம். சோ அவரை தவிர்த்து பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மாதிரி ஒரு பிரசன்ஸ் செம்மையா கொடுத்துருக்காங்க. ஃபீலிங்ஸ், எமோஷன், சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பயங்கரமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா நாகார்ஜுனா வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேஸ் இந்த படத்துல. சோ அவரை வந்து ஒரு ட்ராஜடிக்குள்ள மாட்டி விட்டு எப்படி இந்த சமுதாயம் வந்து அவர் கெட்டவனா போர்ட்ரே பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க படத்துல. ஒட்டு மொத்தமா படம் எப்படி இருக்கு அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அந்த ஏழுமலையான் புண்ணியத்தால படம் சூப்பரா வந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான், இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஓகே, அவ்வளவுதான். சோ படம் ஒட்டு மொத்தமா சூப்பரா இருக்கு. ஒரு குத்து சாங் இருக்கு, போய் பாருங்க, நீங்களே ஏந்து ஆடுவீங்க. ஃபயரா இருக்கு படம். சரியான பிக்சரைசேஷன், அது செம்ம பிளேஸ்மென்ட்டும். அதுக்கப்புறம் ஒரு கோவில் சீன் வரும். அது வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த டங்கா மாதிரி உதாரின்னு ஆடி இருப்பாரு. சோ அது வேற, அது அவரோட சிக்னேச்சர். இது வந்து ஒரு பெகரோட சிக்னேச்சர்ல அவர் ஆடி இருப்பாரு. செம்மையா இருக்கும் படம். அந்த கை அந்த வச்சு நடிச்சதுதான் பயங்கரமான ஒரு சீன். அதுல அந்த கை வந்து உடஞ்ச கையை வச்சுன்னு அது சிலர்லாம் வந்து அதை கடைப்பிடிக்க மாட்டாங்க. இவர் அப்படியே வச்சுட்டு ஏறுவார் மேல, அந்த பஸ் மேலாம். சோ அதெல்லாம் செம்மையா இருக்கு. அந்த போர்ஷன்லாம் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. சோ அவ்வளவுதான் ப்ரோ. ஒட்டு மொத்தமா 10க்கு நான் 8 கொடுப்பேன் படத்துக்கு. செம்மையா இருக்கு படம், போயிட்டு பார்த்து சொல்லுங்க. ஸோ கைஸ், நல்ல ஒரு வாட்ச், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். எல்லாருக்குமே ஆக்சுவலா புக்கிங் பாத்தீங்கன்னா நேத்து வரைக்கும் 7K 8K மேக்ஸ் டு மேக்ஸ் அதான் வந்துட்டு பீக்ல இருந்தது. ஆனா இன்னைக்கு 16K 20Kன்னு சொல்லி பீக் ஹார்ஸ்ல வந்து போயிட்டு இருக்கு, விச் இஸ் சோ குட். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் படம் வந்து இந்த லேக், டியூரேஷன் அதிகம் அப்படி இப்படின்னு சொல்லி குழப்புவானுங்க, கண்டுக்காதீங்க. படம் நிஜமா நல்லா இருக்கு, செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. தனுஷ் த ஒன் மேன் அப்படியே ஷோவை ஸ்டீல் பண்ணிட்டாரு. FDF ஷோல பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம ஜாலியா போய் பார்த்துட்டு வந்துட்டோம். சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.